கும்பகோணத்துக்கு அருகே திருக்கருகாவூரில் இருக்கிற கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் கோவில் பற்றி நிறைய பக்தர்கள் ஒரு ஆழமான நம்பிக்கையோடு பேசுறாங்க. இந்த கோவிலின் ஸ்தல புராணம் படி அம்மன் இங்கே கர்ப்பத்தை காக்கும் தாய்னு நம்பப்படுறாங்க. முல்லைவனம் என்ற காட்டுப் பகுதியில் நித்ருவ முனிவர் அவருடைய மனைவி வேதிகையோட வாழ்ந்தாங்க. நீண்ட தவத்துக்கு பிறகு வேதிகை கர்ப்பம் அடைந்தாங்க. ஒரு நாள் முனிவர் இல்லாத நேரத்தில் ஒரு துறவி விருந்துக்காக வந்தார். அந்த நேரத்தில் வேதிகை மிகுந்த சோர்வில் இருந்ததால் அவரை சரியான நேரத்தில் வரவேற்க முடியல. அதனால் கோபமடைந்த அந்த துறவி ஒரு சாபம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த சாபம் கர்ப்பத்தையே பாதிக்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் வேதிகை புது குழந்தை வேண்டும்னு கேட்கல, இருக்கிற உயிரை காப்பாத்தணும்னு மட்டும் அம்மனை வேண்டினாங்க. அப்போ அம்மன் தோன்றி உயிரை உருவாக்குற தாயா இல்ல, உயிரை காக்கிற தாயா அருள் பாலிச்சாங்கன்னு நம்பிக்கை. அதனாலதான் இந்த இடம் கர்ப்ப பாதுகாப்புக்கு பிரசித்தமானது. இன்றைக்கும் கர்ப்பிணி பெண்கள் இங்கே வந்து வேண்டி அம்மன் பாதத்தில் சாத்தப்பட்ட எண்ணெயை மெதுவா வயிற்றில் தடவி வழிபாடு செய்றாங்க. இது ஒரு சைவ தலம் என்பதால் சிவபெருமானுக்கும் வழிபாடு நடக்குது. பாதுகாப்பான பிரசவத்துக்கு பிறகு குடும்பங்கள் மீண்டும் வந்து வேண்டுதல் அல்ல, நன்றி சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.